கும்கி 2 எதை பற்றி பேசுது? கும்கி 2 வந்து ஒரு ஒரு அரசியல் பேச போகுது. இது முதல்ல வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ ட்ரிபியூட் ஃபார் த சில்ட்ரன்ஸ். எனக்கு என்னென்னா அதனால தான் நவம்பர் 14th சூஸ் பண்ணோம். குழந்தைகள் வந்து ஒரு பெரிய உலகம். அந்த ஒரு 6 வயசுலேருந்து 13 வயசுக்குள்ளே அந்த டீன்ஸ் இருக்குல்ல, ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் நீங்கள் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபிலிம்ஸ்ன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதற்கான அந்த ஜான்ரனுக்கான ஒரு 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 ரெஸ்பெக்ட் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அதை நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். அது அவங்களுக்கான ஒரு வேர்ல்டு. அந்த குழந்தைகள் அதை தேடி வரணும்ல. எங்கள் படம் அப்படி எங்களோட படம் இது, டேய் வாங்கடா அப்படின்னு போய் உட்காந்து பார்க்குறதுக்கு எப்படி ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஃபிலிம்ஸ் இருக்கிற மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு ஃபிலிம் வேணும்னா அதுக்கு ஒரு புல்லிங் பவராக தான் நம்ம இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் யூஸ் பண்ணுறோம். எலிஃபண்ட் ஆகட்டும், மற்ற ஏதாவது ஒரு டாகை வச்சு பண்ணுறாங்க போகிறாங்க. ஸோ எனக்கு அது மேலே ஒரு கிரேஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கும்கி 2 அந்த வேலையை பார்க்கும். அதுக்குள்ளே ஒரு அரசியல் பேச போகிறேன். தங்களுடைய பதவியையும் பணத்தையும் பகட்டையும் புகழையும் தக்க வச்சுக்கிறதுக்கு மிருகங்களை எந்த அளவுக்கு வந்து அவங்க அதை வந்து ஒரு பொருட்டாகவே எடுக்க மாட்டேங்கிறாங்க சில நேரங்களில். இது நான் சொல்கிறது வந்து நடந்த சில சம்பவங்களோட கோர்வை தான் இதையெல்லாம் R&D பண்ணி தான் பண்ணுறோம்.